உமக்கு அர்ப்பணிக்கிறோம். இந்த ஆலயம் எப்படி உமக்கு அர்ப்பணிக்கப்பட்டு இதில் நீர் இருக்க வேண்டும் என்று நாங்கள் நம்பி இது கையிலே கொடுத்து எங்கள் உபயோகத்துக்காக பயன்படுத்தாமல் உமக்காகவே பயன்படுத்துகிறோமோ, அதுபோல எங்களையும் உமக்காகவே அர்ப்பணித்து நீர் எங்களை பயன்படுத்த வேண்டும் என்ற அர்ப்பணத்தை இந்த ஆராதனையிலே கற்றுக்கொள்ள எனக்கும் எங்களுக்கு உதவி செய். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அமர்வோம். ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த 19வது ஆலய பிரதிஷ்டை பண்டிகையை கொண்டாடுகிற உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக, சமாதானத்தினாலும் காருண்யத்தினாலும் நிரப்புவாராக. இந்த ஆராதனையிலையும் இந்த ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்க என்னை அழைத்த அருமையான ஐயாவை நான் வாழ்த்துகிறேன், சபை ஊழியரையும் வாழ்த்துகிறேன். உங்களோடு என்ன ஆண்டவருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று காத்திருந்த போது, நம்மை காத்து கொள்ள வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டது என்பதை குறித்து ஆண்டவர் என்னோடு புதிதான ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்தார். நான் அனுதினமும் பிரசங்கம் பண்ணுகிற ஒரு பணியை நிறைவேற்றி கொண்டிருக்கிறவன். காத்து கொள்ளாவிட்டால் காக்க வேண்டியவர் நம்மை விட்டு விலகி விடுவார். ஆனால் நம்முடைய நிலைமை பரிதாபமான நிலைமைக்கு சென்றுவிடும். நன்றாய் அறிந்து கொள்வோம். ஓசோன் என்று ஒரு படலம் இருக்கிறது என்று நிறைய பேருக்கு தெரியாது. தெரியுமா? நிறைய பேருக்கு தெரியாது. திடீர்னு ஒரு நாள் சொன்னாங்க, வெயில் கூடினோடனே சொன்னாங்க, எல்லா பனி பிரதேசங்களுக்கும் பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னாங்க. தூத்துக்குடி, சென்னை, கேரளாவில் பல பகுதிகள் நீரால் மூழ்கப்படும் என்று சொன்னாங்க. அதை நிப்பாட்டனா என்ன செய்யணும் அப்படின்னாங்க. பிளாஸ்டிக்கே எரிக்காதீங்கன்னாங்க, ஏசி போடாதீங்கன்னாங்க. ஏன்னா இந்த கேஸ் அவ்வளோ எங்கே போய் தான் நிற்கும், ஓசோனில் போய் ஓட்டை போட்டுருன்னு சொன்னாங்க. நம்மளால் அதை நிறுத்தவே முடியல. இதே போல தான் ஆண்டவர் இந்த உலகத்தில் நம்மை பாதுகாப்பதற்கென்று திருச்சபை என்றே ஒன்றை தந்து விட்டார். நாம் நினைக்கிறோம் திருச்சபை ஏதோ நம்ம கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பாட்டு பாடிட்டு போகிறது. நோ, உங்களையும் என்னையும் சேஃபாய் பாதுகாப்பதற்கு ஆண்டவர் கொடுத்த இடம் திருச்சபை. கூடி வரும் நிலை, அந்த கூடி வரும் நிலை என்பது இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாய் கரைந்து நாம் கூடி வருகிறோம். கிறிஸ்து இல்லாமல், பாதுகாக்கிறவர் இல்லாமல் பாதுகாப்பை தேடுகிற ஒரு கூட்டம் பெருகி இருக்கிறது என்பதை ஒரு தேவ மனிதன் எழுதுகிறார். அமெரிக்க ஐக்கிய நாடுகளில், இங்கிலாந்து தேசங்களில், எல்லா அந்நிய நாடுகளில் இன்று பாதுகாப்பற்ற நிலை மிக சீக்கிரமாய் வந்துவிட்டது. ஏன்? ஆலயத்தில் ஆணோடு ஆண், பெண்ணோடு பெண் திருமணம் செய்யுங்கள். விபச்சாரம் செய்வது பாவம் அல்ல, எதையும் செய்யலாம். இயேசு கிறிஸ்து கடவுள் என்பது பொய் என்று சொல்லுகிற அந்த நிலை எல்லா கிட்டத்தட்ட 320 நாடுகள் பிரகடனப்படுத்தி விட்டன. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் எல்லாரும் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் நாம் வாழ்ந்து விடலாம் என்று. நம்மை விட்டு எது போய்விடும் தெரியுமா? பாதுகாப்பு போய்விடும். போய்கொண்டிருக்கிறது. உலக நாடுகளை உற்று கவனிப்பீர்களானால் பாதுகாப்பற்ற சூழல் பெருகி கொண்டிருக்கிறது. வேதத்தின்படி எல்லாம் நடந்துதான் தீர வேண்டும். ஆனால் ஆண்டவர் சொன்னார், இவையெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். நன்மைக்கு ஆரம்பம் கிடையாது. எதுக்கு ஆரம்பம்? வேதனைகளுக்கு ஆரம்பம். ஆனாலும் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தம் அந்த நாட்கள் குறைக்கப்படலாம். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கூடுகிற இடம்தான் ஆலயம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகார கடைசி வசனத்தில் வாசிக்கிறோமே, ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். நாம் கூடி ஆராதிப்பவர்கள் யார்? இயேசுவுக்கும் நமக்கும் ஒரு தொடர்பு வந்துவிட்டது. அந்த தொடர்பில் அவர் எனக்குள் இருக்கிறார், நான் அவருக்குள் இருக்கிறேன். அவரை நான் வந்து பார்த்து ஆராதிக்க வந்திருக்கிறேன், மகிழ்விக்க வந்திருக்கிறேன். அவருக்கும் எனக்கு உள்ள தொடர்பை புதுப்பிக்க வந்திருக்கிறேன்.
அல்லது அவருக்கும் எனக்கு உள்ள இடைவெளியை இயேசு கிறிஸ்து என்னிலிருந்து எடுத்துக்கொள்ள வந்திருக்கிறார். நான் அவரோடு ஐக்கியப்படுகிறேன், அவர் என்னோடு ஐக்கியப்படுகிறார். அதற்கு பல விதமான ஆராதனை சூழல்களை தருகிறார். இதே ஆண்டவர் நமக்கு தந்து கொண்டு போயிருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் எப்படி தந்தார்? வருஷத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக எல்லா யூதனும் பஸ்கா பண்டிகையை ஆசரித்தே ஆக வேண்டும். வருஷத்துக்கு ஒரு முறை ஆசரிக்காவிட்டால் அடுத்த ஆண்டு அவனுடைய உயிர் அவன் கையில் கிடையாது. அது யாரா இருந்தாலும் சரி, ஆசாரியனா இருந்தாலும் சரி, ராஜாவா இருந்தாலும் சரி. ஏன்? பாவம் மன்னிக்கப்படாது. சங்கீதம் 32 சொன்னது போல, எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியிலே கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். அதை செய்யாவிட்டால் நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போகிறது. ஐயா, என் உடம்பில் உள்ள எல்லா எலும்பில் உள்ள சத்துக்களும் பாவம் பிரித்து விடும். என்னுடைய மரணம் எப்போது என்று எனக்கு தெரியாது. நான் கதெல்லாம் சொல்லல. அப்போ ஆண்டவர் நமக்கும் கடவுளுக்குள்ள உறவை புதுப்பிப்பதற்கு திருச்சபையை கொடுத்திருக்கிறார், அவரோடு வாழ்வதற்கு. ஆனால் இந்த அவரை விரட்டி விட்டு மற்ற வேலையெல்லாம் ஒழுங்கா செய்ய ஆரம்பித்திருக்கிறோம். அவர் கோயிலுக்குள்ள இருக்காரா? பெரிய கேள்வி. கடங்காலத்தில் ஒரு நம்முடைய பேராயர், கணம் பொருந்திய நம்முடைய பேராயர் பர்னபாஸ் ஐயா ஒரு திடப்படுத்தல் செய்தி பேசி கொண்டிருக்கிறார். நான் அதை உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறேன். அப்பொழுது அவர் சொல்றார், ஐயா, செவ்விந்தியர் மத்தியிலே நடந்த பிரச்சனை என்று சொல்லுகிறார். ஒருவன் ஆலயத்தில் வந்து தலையிலே மண்டபத்தில் வைத்து அடிச்சு அடிச்சு அழுது அவனுக்கு மண்டல ரத்தம் வர்ற அளவுக்கு அழுகுறான். ஏன் அப்படின்னு அவர் கேட்காங்க. நான் கருப்பினத்தவனால என்ன எங்க விடல, ஆலயத்துக்குள்ளே விடவில்லை. ஆராதனை நடந்து ஆரம்பித்து கொண்டிருக்கும் போது ஒருவர் அவனை முதுகில் தட்டுகிறார். பார்த்தால் அவன் எட்டி பார்க்கிறான். ஏன் அழுகிறாய் என்று கேட்கிறான். ஏன் அழுகிறாய்? ஐயா, உள்ள போய் என்னை ஆராதிக்க விடல, என்னை ஏன் கருப்பாய் படைத்தீர்? அவர் கேட்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் உங்களை மட்டும் உள்ளே விடவில்லை, என்னையும் உள்ள விடவில்லை, நான் தான் கடவுள், வெளியே வா என்று அவனை கூட்டிக் கொண்டு சென்று விட்டார். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். செவ்விந்தியர்களுக்கும் கருப்பிந்தியர்களுக்கு போராட்டம் நடக்கும்போது நம்முடைய காந்தி அங்கே போய் வாதாட போகிறார். காந்தி மத்தேயு 5, 6, 7, 8 பகுதிகளை உட்கார்ந்து படிக்கிறார் அங்கே போய். அப்போதுதான் அவரோட ஆண்டவர் பேச ஆரம்பிக்கிறார். ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை காலையிலே ஆலயத்துக்கு செல்லுகிறார் காந்திஜி. ஆலயத்திலே முதல் மணி அடித்தவுடன் சென்று விட்டார். சென்று முதல் பெஞ்சிலே உட்காருகிறார். நான் இது சொல்வது கதையெல்லாம் நடந்த கதை. அவர் முதல் பெஞ்சிலே உட்கார்ந்து ஆராதனையில் பங்கு பெறுகிறார். அந்த ஆராதனை நடந்து மணி அடித்து 2ஆம் மணி அடித்து ஆராதனை ஆரம்பிக்கும் போது ஒருவர் வருகிறார். காந்தியை பார்க்கிறார். நீங்கள் யார் என்று கேட்கிறார். காந்தி, இது என்னுடைய சீட், எழுப்பி வெளியே செல்லுங்கள் என்று சொல்லுகிறார். காந்தி பார்க்கிறார், வெளியே செல்ல மனதில்லை. மத்தியிலே ஒரு சீட்டில் போய் உட்காருகிறார். கொஞ்ச நேரம் கடக்கிறது, இன்னொரு வருகிறார். இட் இஸ் மை சீட், ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப் என்று சொல்லுகிறார். காந்தி பின்னாலே சென்று கடைசி பெஞ்சிலே உட்காருகிறார். 3வது ஆராதனை நடந்து பிரசங்க ஆரம்பித்துக் கொண்டு ஒரு மனிதன் வருகிறார். காந்தியை கேட்கிறார், ஹூ ஆர் யூ? காந்தி அன்று வெளியே சென்றவர் தான். அவர் என்ன எழுதினார் தெரியுமா? அந்த இதில், ஆலயத்தில் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், கிறிஸ்துவை காணவில்லை. நான் இதை ரொம்ப வேதனையோடு சொல்லுகிறேன். பல முறை நான் ஆண்டவரை பார்த்திருக்கிறேன். பல முறை ஆண்டவருடைய வார்த்தையை திருச்சபையில் மிக கடினமாக எச்சரித்திருக்கிறேன். அது அத்தனையும் நடந்து தீர்ந்து கொண்டிருக்கிறதையும் பார்க்கிறேன். சிலருடைய மரணம் கூட என் வாயினாலே சில வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நினைத்து இன்றும் நான் அழுது கொண்டிருக்கிறேன். ஆனால் சபை திருந்தின பாடில்லை. என்ன ஆகிறது? துணிகரம் பெருகி கொண்டே இருக்கிறது. ஏன் இது நடக்கிறது? நான் மிகுந்த வேதனையோடு உட்கார்ந்து ஜெபிக்கிறேன். ஏன்னா அந்த வாரம் எனக்கு நிறைய பிரசங்கம். ஆண்டவரே, நான் என்ன போதிக்க வேண்டும்? வாசிகள் சங்கீதங்களின் புஸ்தகம் 36ஆம் சங்கீதம் 7, 8, 9 3 வசனத்தை வாசிக்கணும். ஏங்க, சங்கீதம் 36, 7, 8, 9.
சங்கீதக்காரன் தாவீது இந்த சங்கீதத்தை எப்போது எழுதுகிறார் என்றால் 2 சாமுவேலின் புஸ்தகம் 21-22 அதிகாரத்தினுடைய பேக்ரவுண்ட் தான் இந்த சங்கீதம். இந்த சங்கீதத்தை அவர் எழுதும்போது தாவீது நல்ல ஒரு ராஜ்யபாரம் பண்ணி கொண்டிருக்கிறார், நன்றாய் சந்தோஷமாய். திடீரென்று அவருடைய ராஜ்ய பாரத்தில் ஒரு இடர்பாடு வருகிறது. என்ன இடர்பாடு? தேவ பிரசன்னம் அவரை பல விதத்தில் எச்சரிக்கிறது. அவர் மறுக்கிறார். ஏனென்றால் அவருக்குள்ளே சுயம் வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. தேவனோடு வாழ்கிறவர் தாவீது. 2 சாமுவேல் 21 அதிகாரம் 1 வசனத்தை ஒரு படிப்போம். எத்தனை வருஷம்? சத்தம் போட்டு சொல்லணும். எவ்வளவு நாள் பஞ்சத்துக்கு வெயிட் பண்றாரு? வேதத்தை நிறுத்தி படிச்சீங்கன்னா பயமா இருக்கும். சாப்பாடு போய்கிட்டு இருக்கு, தண்ணி குறைஞ்சிக்கிட்டு இருக்கு, விளைச்சல் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு, மழை இல்லை, எல்லாம் குறைய ஆரம்பிச்சிருச்சு. ராஜாவுக்கு தெரியுது வருமானம் என்ன செய்யுது, பண்டக சாலையில் குறைய ஆரம்பித்திருக்கு. எத்தனை வருஷம் பொறுமையா இருந்தாரு? என்ன பேச மாட்டேங்க? நீங்க அதான் சொன்ன அந்த பைபிளை நிறுத்தி படிக்கணும்னு சொல்றேன். சரியா தப்பா? உங்க வீட்டில் தண்ணி இல்லை, குடிக்க குறைஞ்சிக்கிட்டே வருது, போர்ல என்ன பண்ணுவீங்க? கொஞ்சம் யோசிங்க. சாப்பாடு குறைஞ்சிக்கிட்டே வருது, என்ன பண்ணுவீங்க? 3 years வெயிட் பண்ணுவீங்களா? ஏன் 3 years வெயிட் பண்ணாரு? ஏன் 3 years வெயிட் பண்ணாரு? அந்த வசனத்தை தொடர்ந்து படிங்க, அப்போ விளங்கிரும். போதுங்க, ஹலோ, கொஞ்சம் நிறுத்தி படிக்கணும்னு சொன்னேன். மிகுந்த வேதனையான சம்பவம். சவுலை ஆண்டவர் ராஜாவாக்கினார். ஆனா அவனுக்கு கொடுக்கப்பட்ட காலம் 40 வருஷம் தான். ஏன்? யூதா கோத்திரம் தான் எங்க வரணும், ஆளுகையில வரணும். பின்ன எதுக்காக ஆண்டவர் சவுலை தெரிந்தெடுத்தார்? எதற்காக ஆண்டவர் சவுலை தெரிந்தெடுத்தார்? இதை நம்ம யோசித்தோம்னா ஆண்டவர் மேல நமக்கு கோபம் வரும். சவுல் விரும்பினது சரிதான், ராஜ்ய பாரத்தை விரும்பினது, எனக்கு வர என் பிள்ளை ஆளணும். இது ஒரு ஹியூமன் நேச்சர், இது ஒரு நேச்சர். நான் ஆண்டுட்டேன், என் பிள்ளை ஆளணும். ஆனால் ஆண்டவர் சவுலுக்கு மட்டும்தான் அதை கொடுத்திருந்தார் என்பதை அவனால் அறிய முடியவில்லை. சவுலுக்கு மட்டும்தான் அதை கொடுத்திருந்தார். ஏன்? வேதத்தை நன்றாய் படிப்பீர்களானால் மக்கள் எல்லாரும் இஸ்ரவேலின் ஆண்டவரை விட்டு விலக ஆரம்பித்து விட்டார்கள். இஸ்ரவேலின் ஆண்டவரை விட்டு விலக ஆரம்பித்து விட்டார்கள். எப்படி விலக ஆரம்பித்து விட்டார்கள்? ஆண்டவர் தாவீது கேட்கிறான், அதாவது இவன் கேட்கிறான், சாமுவேல் கேட்கிறான், ஐயா உங்களை யார் ஆள வேண்டும் என்று முடிவு பண்ணி விட்டீர்கள்? ராஜாக்கள் ஆள வேண்டும் என்று முடிவு பண்ணி விட்டீர்கள். யாரை தள்ளிவிட்டீர்கள்? ஆண்டவரை தள்ளிவிட்டீர்கள். என்னை தள்ளவில்லை. யாரை தள்ளிவிட்டீர்கள்? ஆண்டவரை தள்ளிவிட்டீர்கள். வாசிங்க 1 சாமுவேலின் புஸ்தகம் 12 அதிகாரம் 12 வசனத்தை வாசிங்க. நிறுத்தி படிக்கணும். கர்த்தரே உங்களுக்கு ராஜாவாய் இருந்தும் நீங்கள் என்னை நோக்கி அப்படி அல்ல, ஒரு ராஜா எங்கள் மேல் ஆள வேண்டும். யார் அவங்களுக்கு ராஜாவா இருந்தா? யார் அவங்களுக்கு ராஜாவா இருந்தா? கர்த்தர். கர்த்தர் தான் ராஜாவா இருந்தார். இப்போ ஒரு குரூப் சண்டைக்கு வருது, அம்மோன் புத்திரர். இவன் எழும்பி ஆண்டவர்கிட்ட போய் நின்று விசாரிக்கணும், ஆண்டவரை நான் யுத்தத்துக்கு போடுமா வேண்டாமான்னு இவன் கேட்கணும். இவனுக்கு அதுக்கு வயிற்றுச்சலா இருக்கு.
என்னடா கடவுள்னா எனக்கு விரோதமா ஒருத்தன் வரக்கூடாது, நான் தான் கிங்கா இருப்பேன், நான் தான் எல்லாம். நான் என்கிற தலைமையத்துவம் அழிய ஆரம்பித்து விடாவிட்டால் திருச்சபை அழிந்து விடும். நீங்க என்ன சொல்றாரு? தேவனிடத்தில் விசாரிப்பதற்கு மனதில்லை. இப்ப எங்களுக்கு உடனே என்ன வேணும்? ராஜா வேணும். சொல்லி பார்த்தான், கேட்கல விட்டுட்டார். புரியுதா? வாசிங்க பாப்போம். 19 வசனம். என்ன செய்யும்? இப்ப நாங்க செத்து போவோம்னு தெரிஞ்ச உடனே என்ன செய்யும்? எங்களுக்காக விண்ணப்பம் பண்ணும். நாங்கள் செய்கிற எல்லா பாவங்களோடும் எதை கேட்டுக்கிட்டோம்? ராஜா வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். ஆண்டவர் பார்த்தாரு, இந்த பாவத்தை மன்னிக்க முடியாது. என்ன ஒன்னால நம்ப முடியல, இனிமே நான் உன்னோட இருக்க விரும்பல. இப்ப ஆண்டவர் பார்க்கிறார், இவங்க மைண்ட் எங்க வந்துருச்சு? இனிமே இவங்க யார் சொல்ல கேட்க மாட்டாங்க, சாமுவேல் சொல்ல கேட்க மாட்டாங்க. யார் வேணும்? ராஜா வேணும். ஏன் சாமுவேல் சொல்ல கேட்க மாட்டாங்கன்னு கோபமா சொல்றேன் தெரியுமா? நீங்க வேதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா நிறைய நேரம் நம்ம பைபிளை படிக்காம செய்யறோம் சில காரியத்தை. 1 சாமுவேல் புஸ்தகத்தை நீங்க திருப்பி பார்த்தீங்கன்னா அங்க என்ன சொல்லப்படுகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இவங்களால ஒண்ணுமே செய்ய முடியாம உட்கார்ந்துருந்தாங்க. இவங்களால ஒண்ணுமே செய்ய முடியாம இருந்திருந்தாங்க. சரிதானா? இவங்க என்ன செய்தாங்கன்னு பைபிள்ல இருக்கு பாருங்க. 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. என்ன அழகா சொல்றாரு? பெட்டி காணாம போயிட்டு இஸ்ரவேலர் பெலிஸ்தர்ட்ட அடிமையா இருக்காங்க, ஒண்ணுமே பண்ண முடியல. தேவ பிரசன்னத்தை இழந்து விட்டார்கள். ஆலயத்தில் ஆண்டவர் பிரசன்னம் இல்லை. மகிமை இஸ்ரவேலை விட்டு போய்விட்டது. இப்பொழுது சாமுவேல் சிறு பிள்ளையிலிருந்து எழும்பி வாரான். சிறு பிள்ளையா இருந்து எழும்பி வாரான். அவன் நேரே ஆசாரியனா வரல, சிறு பிள்ளையா இருந்து எப்படி வாரான்? தேவ பிரசன்னத்தில் வளர்ந்து வாரான். அவன் ஆண்டவர்கிட்ட உட்கார்ந்து ஜெபம் பண்றான். ஆண்டவர் இப்ப அவனோடு பேசுகிறார், உன் ஜனத்தை கூட்டு, பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணு. இப்ப அவன் யுத்தம் பண்றான். யுத்தம் பண்ணதுனால என்ன நடந்துச்சு? மிஸ்பான்னு ஒரு இடம் என்ன வந்துச்சு? மிஸ்பான்னு ஒரு இடத்துல வந்து யுத்தம் பண்றாங்க. அதுக்கு ஆண்டவர் யுத்தத்தில் வெற்றி கொடுக்கிறார். வெற்றி கொடுத்து இப்ப என்ன நடந்துச்சு? அதுக்கு எபனேசர் என்று பெயரிடுறான். நீங்க அதை 12ஆம் வசனத்தில் வாசிக்கணும். இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு சொல்லுங்க, இவ்வளவு அற்புதத்தை ஆண்டவர் செய்ததை கண்ணால பார்த்த பின்பும் சாமுவேலே நீ எங்களுக்கு யாரா இருக்கக்கூடாது, தீர்க்கதரிசியா இருந்துக்கோ, யாரா இருக்கக்கூடாது, எங்களை நீ ஆளக்கூடாது. இப்ப மெதுவா யாரை கண்ணு வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க? சாமுவேல் பிள்ளைகளை பார்த்துட்டு சாமுவேல்ட்ட வந்து சொல்றாங்க, ஐயா நீர் நல்லா தான் இருக்கிறீ, உம்ம பிள்ளைகளை என்ன வாங்கிட்டாங்க? ஹலோ, பரிதானம் வாங்கிட்டாங்க. என்ன அழகா குற்றப்படுத்துறோம். உங்களோட அன்பா சொல்லிட்டங்க. நான் பல முறை கிறிஸ்துவை கண்ணால பார்த்தவன். என்னுடைய குடும்பத்தில் ஒரு நாள் ராத்திரி உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். எங்க அப்பா உபதேசியார், எங்க அம்மா என்னை முழு நேரம் ஊழியத்துக்கு அர்ப்பணிச்சிட்டாங்க. குருவானவரை போன்னு செத்தாலும் இங்கே போட மாட்டேனே. நான் எங்க அம்மா என்ன கேட்டாங்க, ஆண்டவருக்கு எதிர்த்து நிற்பேன். உங்க வேலையை பாருமா, இந்த வேலை எனக்கு தேவையில்லை. கிட்டத்தட்ட 38 வருஷம் நான் வாலிபர்களுக்காக ஊழியம் செய்தவன். நம்ம டயசிஸில் உபதேசியரா 25 வருஷம் ஊழியம் செய்தவன். எங்க அம்மா என்கிட்ட கடைசியை கேட்டாங்க, டேய் குருவானவர் ஆறுது ஆண்டவருடைய அழைப்பு, 60 வயசுக்கு பிறகு வாரேன் போன்ட்டு போயிட்டேன். எதுக்கு? நாங்க முடியாது பா, இந்த வேலையை நான் செய்ய விரும்பல. குஜராத்தில் போய் மாட்டிக்கிட்டேன். 60 வயசு, ஞானஸ்நானம் கொடுக்கணும், உள்ளே இறங்க ஆள் இல்லை, குளிர் கொல்லுது, குறிப்பிட்ட டைமுக்குள்ளே கொடுக்கணும், இல்லைன்னா கொண்டு விடுவான். இப்போ என்னை உள்ளே இருந்த குருவானவருக்கு 81 வயசு, அவரால் முடியல. தம்பி என்னை குளிர் ஆட்டுதுன்றாரு. அவரை மேலே நிப்பாட்டிட்டு நான் உள்ளே இறங்கி அவரோட ஹெல்ப் பண்ணுறேன்.
இப்போ ஆண்டவர் என்கிட்ட பேசுகிறார், உனக்கு வயசு என்ன, உனக்கு வயசு என்ன, போய் மரியாதை என்னடு, என்னுடைய பணிக்கு வா, அநேகரை நீ ஞான ஸ்நானம் கொடுக்க வேண்டியிருக்கும். இதை சொல்லிட்டு இருக்கும்போது எங்கள் அப்பாவுக்கு எனக்கு பிரச்சனை வந்துருச்சு கொஞ்சம். நான் திரும்ப வீட்டுக்கு வந்தேன். நான் வீட்டில் படுத்திருக்கேன். எங்கள் அப்பாட்ட சொல்கிறேன், அப்பா இந்த வீட்டில் குடியிருக்காதீங்க, உங்களுக்கு ஆண்டவர் இந்த ஊர் தரல, சொந்த ஊரை விட்டு வெளியே போங்க, நீங்கள் திருச்சபையில் இந்த கேஷியராக இருக்கீங்க, இது ஆண்டவருக்கு பிடிக்கல. நான் சொல்கிறேன், ஆண்டவர் என்கிட்ட திரும்ப திரும்ப சொல்கிறாரு, இந்த பொக்கிசார பதவியை விட்டுட்டு வெளியே போ, உனக்கு ஊழிய வேலை, ஆசாரியன்னா உன்னை அழைச்சிருக்காரு, உன் பிள்ளைகள்லாம் ஊழியம் செய்கிறோம், உன்னை இந்த பொக்கிசார வேலையை விட்டு வெளியே போனேன். எங்கள் அப்பா என்ன பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? இல்லை 40 வருஷம் பிரசவம் பண்ணுறேன், எனக்கு புத்தி சொல்வியானார். உம்பரை இன்னொரு 10 நாள் ஒரு பாம்பு கொத்தும் ராத்திரி 2:30 மணிக்கு இதே வீட்டில் சவால். எங்கள் அம்மா அழுகிறாங்க என் முன்னால். அவன் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க, உன் வேலையை பாரு, இவனை பற்றி எனக்கு தெரியாது. நான் இன்னொரு உள்ள கேட்டிஸ்டாக இருக்கேன். நான் வீட்டை விட்டு வெளியே போகும்போது ஒரே ஒரு சொட்டு மட்டும் கண்ணீர் வடித்தேன். எங்கள் அம்மாவை விட்டுட்டு எங்கள் அப்பா நினைச்சிடக்கூடாது, போயிடக்கூடாது. நீர் சொன்னது எனக்கு தெரியும், நடக்காமல் இருக்காதுன்னு எனக்கு தெரியும். எங்கள் அப்பா என்ன சொன்னார் தெரியுமா? சுற்றி கோட்டை கட்டியிருக்கேன் பாருடா, கல்லெல்லாம் வச்சு அடைச்சிட்டு தான் படுப்பேன், நீட்டாக அடைச்சி தான் படுத்திருக்கார். 2 மணிக்கு 1க்கு வந்திருக்கு, எலும்பி போயிருக்கிறார். எங்கள் வீட்டில் பெரிய ஒரு தொட்டி, அந்த தொட்டி மேலே அந்த பாம்பு அழகாக படுத்திருக்கு. ஏன் உயர பாம்பு அது அடி படுத்திருக்கு. இவர் அந்த பாத்ரூமுக்கு போயிட்டு வந்து தண்ணியை ஊற்றுறதுக்கு தொட்டியை தூக்கியிருக்காரு, பாம்பு அடிச்சிட்டு. கடவுள் கிருபை என்ன தெரியுமா? எதை விட்டுட்டாரு? மூடியை விட்டுட்டாரு, பழைச்சிட்டாரு. காலைல எனக்கு ஃபோன் பண்ணார், என்னன்னு கேட்டேன், தொடர்வீரா, உங்களை சர்ச்சை விட்டு வெளியே போன்னு சொன்னேன். சாகிற வரைக்கும் போகல. அவர் சாவு அவ்வளவு கொடுமையா இருந்ததை ஏன் கண்ணால பார்த்தேன்னா, அன்னையோட என்கிட்ட பேச்ச விட்டாரு, நீ எனக்கு மகன் இல்லைன்ட்டாரு. யார் வார்த்தையை சொன்னதுனால? ஹலோ, யார் வார்த்தையை சொன்னதுனால? என்ன குருவான ஒரு கையில தூக்கி கொடுத்து இவனை ஊழியக்காரன் ஆக்க ஜோம் பண்ண ஒரு தாய் தகப்பன் கடவுள் வார்த்தையை சொன்னதுனால எங்க அப்பாட்ட நான் 5 வருஷம் பேச முடியாது. கெட் அவுட். அன்னைக்குதான் புரிஞ்ச இந்த பதவி எவ்வளவு கொடுமையானது. சவுலுக்கு ராஜா பதவி கொடுத்தாச்சு. கொடுத்தது யாரு? ஆண்டவர். ஏன் கொடுத்தாரு? எல்லாரை விட உயரமா இருக்கான், மக்கள் வேண்டான்னு சொல்லிடக்கூடாதுன்னு இவனை செலக்ட் பண்றாரு, அவ்வளவுதான். புரியுதா? ஒரு மெடிக்கல் லீவ் போட்டா பக்கத்தில் யாரை போடுவாங்க? இப்ப கிடையாது. அந்த காலத்தில் ஒரு அசிஸ்டண்டா ஒரு ஆளை நினைச்சுவாங்க போடுவாங்க. புரியுதா? அல்லனா ஒரு டீச்சர் இல்லைன்னா நினைச்சுவாங்க சப்ஸ்டியூட்னு போடுவாங்க, இல்லைன்னா எங்கேயாவது டிக்டேஷன் போடுவாங்க. இந்த டிக்டேஷன் இருக்கிற ஆளு நான் போக மாட்டேன்னு சொல்ல முடியுமா? இந்த சத்தமே வர மாட்டேங்குது. டெப்டேஷன் போனாலும் போக மாட்டேன்னு சொல்ல முடியுமா? சப்ஸ்டியூட்டுக்கு போகிறாலும் போக மாட்டேன்னு சொல்ல முடியுமா? இன்னைக்கு அதான திருச்சபையில் நடக்கு. நீங்க உட்கார்ந்துருந்து பார்க்க தான் போறீங்க கோர்ட்டு தீர்ப்ப. அன்னைக்கு தெரியும் இயேசு கிறிஸ்து இந்த சர்ச்சுக்குள்ள இருக்காருன்னு. நான் பயமுறுத்தலாம் இல்லை, பல முறை ஆண்டவர்கிட்ட உருண்டு அழுததுனால, ஆண்டவர் இந்த டயசிஸில் என்ன படித்து பழைக்க வச்சதுனால என்ன செய்வீர்னு ஒரு நாள் கடந்து ராத்திரி அழுதேன். நான் செய்கிறத உட்கார்ந்துருந்து பாரு. ஏன் இதை சொல்லுகிறேன் தெரியுமா? கிறிஸ்துவை விரட்டி விட்டுட்டு ஆராதனை நடத்துவது எளிதாய் மாறிக்கொண்டிருக்கிறது இன்றைக்கு. அதை தான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ண போறேன். இப்ப பாருங்க, சவுல் குடும்பத்தினால என்ன வருது? பஞ்சம் வருது. இப்ப தாவீது இதை சொன்னான்னா நம்ம ஆளுக்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க? இவனுக்கும் அவனுக்கும். சொல்லுங்க, என்ன பேச மாட்டேங்க? நீங்க இப்பெல்லாம் பைபிளை தியானம் பண்ண மாட்டீங்க. நான் எத்தனை மணி நேரம் உங்க சர்ச்சுக்கு அழுதுன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இப்போ ஒரு குருவானவர் இருக்காரு, ஐயா நீங்க செய்யறது தப்புன்னு யாரையாவது பார்த்து சொல்ல முடியுமா?
இந்த சத்தம் வர மாட்டேங்கி. நான் குருவானவராக இருக்கேன் இப்போ 2.5 வருஷமா. ஒருத்தரை கூப்பிட்டு சொல்கிறேன், நீ செய்கிறது ஏழை விடுற சொல்லியிருக்கேன். ஒரு அம்மா காலையில் 12 கட்டு முருங்காய் தூக்கிட்டு வரா. என்னம்மான்னு கேட்டேன். நீர் ஐயர் தானேண்ணா? நான் ஆராதனை நடத்துறதுக்கு 8:15 உள்ளே நிற்குமா? நீர் ஐயர் தானே? ஆமாம். 12 கட்டு முருங்காய் எண்ணுன்னா ஏம்மா எனக்கு இது வேலை கிடையாது. ட்ரெஸர்னு ஒருத்தர் இருக்காரு, செக்ரட்டரின்னு ஒருத்தர் இருக்கார், அங்கே போய் பாரு. அதெல்லாம் பார்க்க முடியாதுவே. நீ ஐயர் தானே? அந்த அம்மா ஏன் வெஸ்டி விட்டு போக மாட்டேங்கி. சரி சொல்லுங்கக்கா அப்படின்னு அடுத்த வேலை. அந்த அக்காவுக்கு நாசிரத் புரியுதா? சொல்லுங்கக்கான்னு ஐயா 12 கட்டு வச்சிருக்கேன், இன்னைக்கு ஏழை விட்டு மீதி கணக்கை ஏன்ட சொல்லணுங்க. அங்கே ஏழை விட்டாச்சு. எவ்வளோக்கு போச்சுன்னு எனக்கு தெரியாது. எனக்கு முடிஞ்சோடனே நிறைய பேர் வந்து ஜோம் பண்ண விட்டாங்க. நான் அங்கே தான் நின்றுருக்கேன். வந்தா ஐயா எவ்வளோக்கு ஏலம் போச்சுன்னா தெரியாது, உள்ள ட்ரெஸர் இருப்பார், போய் கேளு. ஐயா 12 கட்டு முருங்காய் எவ்வளோக்கு ஏலம் போச்சு நான் இங்கிருந்து கேட்டு விட்றேன். அதுக்கு அங்கேருந்து பதில் வருது, அது எவ்வளோத்துக்கு ஏலம் பண்ணால் உமக்கன்னவே. நீ ஐயர் ஜெபம் பண்ணுற வேலையை பாரு, பாட்டுப்படி அல்லையில சொல்லி வீட்டுக்கு போனா. நான் சொன்னேன் இங்கே வாண்ணேன், டீஸ் பீஸ் பண்ணி விடுவேன். என்ன நினச்சிட்ட? இப்போ நின்று ஜோம் பண்ணிட்டு போயிருவேன். ஆண்டவே 12 கட்டு முருங்காய களவாண்டவே சாவான்னு ஜோம் பண்ணுடா. டிஸ்பீஸ் பண்ண அதிகாரம் இருக்கு இல்லையா? நீ சாவுன்னு சொல்றதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்கு. அப்படி நட்டுங்கண்ணா. எவ்வளோக்கு போச்சு? செக்ரட்டரி சொல்றாரு, ஐயா அந்த பிரச்சனையை விட்டுருங்க, 12 கட்டுக்கு வரவே வரல, மொத்தத்தில் இவ்வளோ ரூபா தந்திருக்கானு. எத்தனை கட்டுனே? இப்போ அந்த அம்மா என்கிட்ட வரா, எத்தனை கட்டு நீ சேர்ந்து களம் வைக்காங்க. சபையில் இருக்கிறது அவ்வளோ விரும்பலையும் பெருச்சாலையும் உள்ள உட்காந்துக்கிட்டு ஐயரால பார்த்து கேட்க, நீ ஏன் கேள்வி கேட்கன்ற. இதில் ஐயர் இருக்கான் செல்லவே. நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சா? அதனால சபையார் மட்டும் நான் சொல்றேன், போதகர்களும் இப்படி மாறிட்டாங்க. ஐயா திருச்சபை எதை தேட வேண்டும்? இயேசுவை தேட வேண்டும். திருச்சபை எதை தேடணும்? சத்தம் போட்டு சொல்லணும். எனக்குள் இயேசு இருக்காரா? இந்த ஆலயத்தில் இயேசு இருக்காரா? தேடுறோமா? எங்க கட்சி ஆட்சியில் இருக்கான்னு தேடுறோம். அடுத்த எலெக்ஷன்ல நம்ம சொல்லுங்க, எல்லாரையும் மேல குறை சொல்லாதீங்க. ஆமோ சஞ்சாதிகாரம் எடுங்க, நீங்க நிறைய வர படிக்கணும். ஆமோ சஞ்சாதிகாரம் 1ஆம் வசனத்தை படிச்சுட்டு 4, 5 படிக்கணும். நான் புலம்பி சொல்லும். ஆமோ சொல்றான் பாருங்க, இஸ்ரவேல் வம்சத்தாரே நான் புலம்பி சொல்லும் இந்த வசனங்களை கேளுங்கள். கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்லுகிறது என்னவென்றால், என்னது? கோயில்ல யார் தேடணும்? என்னில்ல யார் தேடணும்? ஏங்க ஆலயம் யாரு? 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 14, 15, 16 வாசித்து பாருங்க. ஆலயம் யாரு? நம்ம தான் ஆலயம். இப்ப இயேசுவை யார்கிட்ட தேடணும்? இயேசுவை ஐயர்வாள்கிட்ட தேடப்படாது, பிஷப்ட்ட தேடப்படாது. நம்ம எப்ப கெட்டோம்னா நம்மள ஆலயம்னு சொன்னது மண்டையில ஏற மாட்டேங்கி. நம்மள ஆண்டவர் தேட மாட்டேங்கும். யாரை தான் தேடுறோம்? சொல்லுங்க, பேராயர்கிட்ட ஆண்டவர் இருக்காரா? நான் கேட்க உங்ககிட்ட ஆண்டவர் இருக்காரா? எங்க உங்ககிட்ட ஆண்டவர் இருக்காரா இல்லையா? உங்க மாப்பிள்ளை கூட உங்களை பார்த்து கை கொடுத்து சொல்ல முடியாது, உங்க மனைவி சொல்ல முடியாது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, ஒரு நாள் கூட சொல்ல முடியாது. ஆனா யார் சொன்னா? இயேசு சொன்னார், என்னை விட்டு பிரியணும்னு. அவரு கட்டுகளவு கூட விரும்பாதவர், கட்டுகளவு கூட. இப்ப யோசிங்க, இப்ப யோசிங்க, உங்க வாழ்க்கையில என்ன சொல்லுகிறார்? புலம்புகிறான், புலம்புகிறான். என்ன புலம்புறான்? கடவுளை தேடு. வாசிங்க அடுத்த வசனம். என்னது? என்னது? எங்க தேடி ஓடுறோம்?
இயேசு விடுவிக்கிறார், இயேசு வளைக்கிறார், இயேசு 4 மாவடி, இல்லைன்னா எங்கேயாவது ஓடு பெத்தேல். சபையில் பிரச்சனைன்னா ஒரே வார்த்தை நம்ம அடுத்த இடத்துக்கு போயிடுவோம். ஜம்ப் பண்ற ஒருவனும் பரலோகத்துக்கு போக மாட்டான் சொல்லிட்டேன். வேதத்தை நல்லா படிச்சுக்கோங்க. நான் அதை விளக்குனேன்னா உங்களுக்கு பயமா இருக்கும். தீமையோடு எதிர்த்து நிற்க உங்களால் ஆகாது, கூடுமானால் மட்டும் உங்களால் நன்மை செய்யுங்கள் எழுதியிருக்கு. நம்ம தீமையோடு எதிர்த்து நிற்கிறதுக்கு ஒரு பாடம் படிச்சிருக்கோம். இந்த சபை வேண்டாம், வேற சபை. இன்னைக்கு 6 கோயிலில் சண்டை வரும், இந்த கோயிலுக்கு வராது, வெளியே கோயிலுக்கு பேர். நான் சொல்றது விளங்குதா? நான் ஒரு ஆராதனை பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன். ஜெயபால் பிஷப் எனக்கு ஃபோன் பண்ணி, ஜெபக்குமார் உன்னை நாளை காலையில் இருந்து அந்த சர்ச்சுக்கு ஆர்டர் போட்டிருக்கேன். ஐயா அவன் வெட்டு குத்துலாம் பண்ணுவான், அவன்கிட்ட போய் நீ தான் போனோம், வேற வழி கிடையாது அப்படின்ட்டாரு. நான் போய் முதல் ஆராதனை எடுக்கேன். அந்த சர்ச்சில் ஃபுல் பீட் இப்படி இருக்கும். பிரசங்கம் பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு டேபிள் போட்டு பாடுவேன். நான் இறங்கி வாரேன் பிரசங்கம் பண்ணுறதுக்கு. அன்றைக்கி பாட்டு அஞ்சாதிரி நெஞ்சமேங்கிற பாட்டை கொயர் மாஸ்டர் போட்டுக்கார். நான் பாடிட்டு இறங்கி வரேன். முன்னால் 3 பேர் முதல் வரிசையில் 3 பிச்சு வாக்கத்தை தூக்கிட்டு ஏன்டா அப்படி காட்டுறான். குத்திடுவேன் ஒழுங்காருன்றான். நான் வட இந்தியாவில் சொல்லலை, 6 முன்னேறியில். ஏன்டா நான் அப்படி பார்த்தேன், பரவாயில்லடா ரத்த சாட்சியாக மறிக்கணும்னு எவனாவது நமக்கு வெளிப்பாடு சொல்லியிருப்பானோன்னு சொல்லிட்டு பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தேன். ஒரு 20 நிமிஷம் பிரசங்கத்தில் அந்த 3 பேர் எழும்பி வெளியே போயிட்டான். 3 பேர் எழும்பி வெளியே போய் உள்ளே இருக்கிற ஒருத்தனை கூப்பிட்டாங்க வான்னா. இந்த கிறுக்கன் எழும்பி வெளியே போயிட்டான். அவனை குத்த போகிறான். நான் எங்கே நீ சத்தம் போடுதேன்? குத்த போனது யார் தெரியுமா? டிசி மெம்பரை. ஆராதனை முடிஞ்சோடனே 4 பேர் என்கிட்ட வந்தானுங்க. தம்பியை நீ மன்னிச்சிருன்னு அந்த டிசி மெம்பர் கெஞ்ச. நான் எதுக்குன்னு, நான் தான் உன்னைய குத்த ஆளை கூட்டு வந்தேன் நான். இப்போ அவன் என்னைய பார்த்துட்டு சொல்கிறான், அவன் மகா ஏன்ட்ட படிக்கா, குத்த வந்தவன் மகா. அவன் என்னைய நல்லா பார்த்துட்டு நம்ம பிள்ளைக்கு இவன் பீஸ் கட்டி படிக்க வச்சானே, இவனையா நான் குத்த வந்தேன்னு சொல்லிட்டு யாரை திருப்பிட்டான். இப்போ அந்த டிசியை நான் காப்பாற்றி விட்டேன். உன் திருச்சபை எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோ. உபதேசியார்ட்டையும் ஐயர் வாழ்ட்டையும் யாரை தேடணும்? இயேசுவை தேடணும். கட்சிக்காரனா பார்க்கக்கூடாது. ஐயர் அவர் வேலையை தான் செய்ய முடியும். இப்போ நாம என்ன ஆகிறோம்? கடவுளை தேட மாட்டோம். யாரை தான் தேடுறோம்? நமக்கு சப்போர்ட்டிங் ஆள் தேடுறோம். இப்போ சவுலுடைய பாவம், கிபியோனியரை கொல்ற பாவம். கிபியோனியர் யாருன்னு நான் சொன்னேன்னா ஒரு 15 நிமிஷம் ஆகும். இஸ்ரவேல் ஜனங்கள் வழி நடந்து வரும்போது ஆண்டவர் 7 கோத்திரத்தை கொல்ல சொன்னார். சரியா? எங்க போற வழியில, புரியுதா? அந்த எகிப்துல, அந்த கானானுக்குள்ள. அதுல இருந்து ஒரு கூட்டம் தான் இது கிபியோனியர். இப்ப அந்த கிபியோனியர் என்ன பண்ணாங்க? கொஞ்சோண்டு 4 நாளைக்கு முன்னால புழுத்ததை கொண்டு வந்து யார்ட்ட கொடுத்துட்டாங்க? யோசுவாட்ட கொடுத்து ஏமாந்தி உள்ள வந்துட்டான். அதனால யோசுவா பார்த்தான், நான் கடவுளோட உடன்படிக்கை பண்ணி விட்டேன். என்ன உடன்படிக்கை? உன்னை கொல்லவே மாட்டேன், அதனால நீ எனக்கு விறகு வெட்டணும், ஆலயத்தில் நடக்கிற பலிபீட பணிக்கு நீ விறகு வெட்டி தண்ணி ஊத்து. கிபியோனியர் யார்? இப்பொழுது ஆலயத்தின் பணிவிடையை ஏற்றுக்கொண்டவர்கள். சாவுக்கு பயந்ததுனால யோசுவா சொன்னா, நீங்கள் சாக வேண்டாம், நான் உங்களை கொல்ல விரும்பவில்லை, நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த ஆலயத்தில் வந்து என்ன பண்ணுங்க, விறகு வெட்டுங்கள். இவன் யாரை கொல்றான்? சவுல் யாரை கொல்றான்? தேவனோடு உடன்படிக்கை செய்த ஒரு கூட்டத்தை. தேவனோடு உடன்படிக்கை செய்த ஒரு கூட்டத்தை. நீ ராஜாவா இருக்கலாம். ஆண்டவர் பார்த்தாரு, அமைதியா இருந்துட்டாரு. இப்ப சவுல் குடும்பத்தை அழிக்கணும்னு நினைக்காரு. நம்ம ஆளு தாவீது சம்பந்த குடியான்ல. நான் கொஞ்சம் சொன்னீங்கன்னா ரொம்ப கோவம் வரும் உங்களுக்கு. தாவீது யாரு? ஹலோ, நான் ராஜானி பவனை சொல்ல விரும்பல. அவன் யாரு? சம்பந்தம் எடுத்திருக்கோம். நம்ம யாரை கல்யாணம் பண்ணிருக்கோம்? கடவுள் உறவு உனக்கு முக்கியமா, உன் சொந்தம் முக்கியமா?
கடவுள் உறவு உனக்கு முக்கியமா, சொந்த முக்கியமா? நான் பேசவே மாட்டேங்க. எங்க மாமா என்கிட்ட வந்தாரு, தாய் மாமா. ஏயா, நான் இந்த வருஷம் டிசி மெம்பரா இருக்கேன், எனக்கு ஓட்டு போடுனா. நீ விளங்க மாட்டேன், நாசமா பேரும் வெளியே போயிட்டேன். எங்க அம்மா, இல்ல அவன் தம்பினா, அவன் தண்ணி அடிச்சுட்டு ரோட்டில் கிடக்கான். நான் இவன் டிசி ஆனா அந்த ஐயர் என்னதுக்கவாரு, நான் ஊரெல்லாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கேன். எங்க அம்மா, எப்ராஹிமுக்கு வா அப்படின்னு அவன் சொன்ன மாதிரி நீ நிற்காதையா, நீ விளங்க மாட்டா, ஒரு விளங்காத பயம் உள்ள. எங்க அம்மா தம்பிகிட்ட சொல்றாங்க, எங்க அப்பா அது என்ன ஓவரா பேச, உங்க வேலையை பட்டு போங்க அப்படின்ட்டு. நான் உனக்கு ஓட்டு போட்டேன்னா நான் விளங்காம போயிருவேன் அப்படின்னு. நான் சென்மத்துக்கு ஓட்டு போட்டதே கிடையாது. இதை சொல்றதுக்கு நமக்கு தைரியம் இருக்கா? நம்ம என்ன நினைக்கும், நம்ம மாமா டிசியா வந்துட்டா 10வது லிஸ்ட்ல இருக்கிறத 3வது லிஸ்ட்ல மாத்தி கல்ல வேலை வாங்கிட்டு அல்லேலியா பண்ணலாம். அதுக்கு ஒரு சாட்சி புழு கோயில்ல வந்து, நான் ஜெபித்தேன், ஆண்டவர் எனக்கு வேலை தந்தார். 10வது லிஸ்ட்ல இருந்தவா நீ 3வது லிஸ்ட்ல கிராஸ் பண்ணி வேலை வாங்கினது எவ்வளவு பெரிய சாபம். உனக்கு ஆண்டவர் இருக்காரா? படுத்தா தூங்க முடியலங்க. நீங்க நினைப்பீங்க தீர்க்கதரிசியா வாழ்றது எவ்வளவு கட்டினோம். நான் கிட்டத்தட்ட ஒரு 100 முடம் அழுதுட்டேன். ஆண்டவர் ஒரு பெட்டி கடை வச்சுட்டு சத்தாட்டாம போறேன், ஆண்டவர் என்னை விட்டுரு, எனக்கு போன்ல கேட்டா அவர் சொல்லி சொல்ல பேசுவான். ராத்திரி 1 மணிக்கு, எல செவக்குமாரு, எங்க ஊர்ல வந்து நீ இப்படி சத்தம் போட்டிருக்க, அவருடைய போன போட்டு என்ன ஏசாத. இப்ப சொல்லுங்க, உறவு முக்கியமா கடவுள் முக்கியமா? உள்ளதை சொல்லணும். உறவு முக்கியமா கடவுள் முக்கியமா? உறவு முக்கியமா கடவுள் முக்கியமா? 1 யோவான் புத்தகத்தை திருப்பி படிச்சா இப்ப கோபம் வரும் எல்லாருக்கும். எங்கள் ஐக்கியம், சத்தம் போட்டு சொல்லணும், எங்க ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. ஏன் அப்படி சொன்னா தெரியுமா? அவங்க அம்மா தான் வந்து யோவானு யாக்கோப்பு வலதுபுறமும் இடதுபுறமும் உட்கார்ந்து சண்டை போட்டவா. பரிசுத்தாவியின் நிறைவை பெற்ற பிறகு சொல்றான், எம்மா உன் ஐக்கியம் எனக்கு தேவையில்லை, என் ஐக்கியம் யாரோட தான் இருக்கணும்? பிதாவோடு. ஏன்னா யோவான் இருக்க வேண்டிய இடத்துல யாரை வச்சுட்டு போயிட்டாரு? பேதுருவை. என்னால ஒன்று செய்ய முடியாது, போ. இப்ப உறவு முக்கியமா இயேசு முக்கியமா? சத்தம் போட்டு சொல்லணும். தாவீதுக்கு 3 வருஷம் யார் முக்கியம்? தாவீதுக்கு 3 வருஷம் யார் முக்கியம்? சத்தமே வர மாட்டேங்கி. நான் பைபிளை திரும்ப திரும்ப சொல்றேன். நான் ரொம்பலாம் படிக்கல, ஒரு பிடிகேஜி தான் படிச்சிருக்கேன். நான் ராத்திரி உட்காந்து முழங்கால் போட்டு ஏன்டா இந்த ஒரு பகுதியை படின்னா 3 மணி நேரம் உட்காந்து படிக்க சொல்லி போடுவார். கொன்னே போடுவேன் உன்னையும் பாரு. நான் ஒன்று எழுதி வச்சு பிரச்சனை பண்ணுறது கிடையாது. 20 வருஷம் ஆச்சு. ஒரு நாள் ராத்திரி என் பிரசன்னத்தில் வந்தார். எழுதுனா உன்னை கொன்னே போடுவேன். ஏன்னா நான் சொல்றது நீ சொல்ல மாட்டேங்க, ஏமாத்திட்டு போற. அதை சொல்றதுக்கு ஒரு பிரசங்கர் எங்கள் வீட்டுக்கு வந்தார். ஜெபக்குமார், சுசி என்ன இனிமே எழுதுனேன்னா உன் உயிர் மாட்டிக்கிடுனாரு. படிச்சுட்டு போய் பிரசங்கம் பண்ண. அவர் உன் கூட இருக்கிறார். இந்தியா முழுசு நான் பிரசங்கம் பண்ணிட்டு வரேன். இப்போ மதுரையில் மாட்டிக்கிட்டேன். அங்கே வேற ஐயர்வாள் இல்லைனால கிடக்கேன். அப்போ முதலாவது செய்ய வேண்டியது என்ன? ஆண்டவரை ஒன்னில் தேடு. உறவுக்கு முக்கியம் கொடுக்காத. யாருக்கு முக்கியம் கொடு? ஹலோ, திரும்ப திரும்ப சொல்லிட்டேன். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், கூடுமானால் ஆன மட்டும் மற்றவங்களோடு சமாதானமாக. எல்லாரோடைய சமாதானம் இருக்க முடியாது. நான் பாம்பேக்கு ட்ரெயினில் போய்கிட்டு இருக்கேன். திருநெல்வேலி ஏறிட்டேன் த்ரூ ட்ரெயினில். அங்கே ஒரு கன்வென்ஷன். என் கேரேஜில் அதில் 8 பேர் இருப்பாங்களா, 3 3 6. நான் கீழே உள்ளதில் சீட் பிடிச்சிருக்கேன். 3 மாதம் முன்னால் எடுத்ததுனால எனக்கு ஈஸியாக இருந்துச்சு. நார்வேலேருந்து ஒரு குரூப் வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க வைராக்கியமான ஒரு புறமதஸ்தர்கள். அவங்க நான் மத்தியானம் எனக்கு பிரியாணி ஈரோடு போனோன்னு பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அந்த அண்ணன் வந்தார். ஐயா, நாங்கள் நிறையா சாப்பாடு வச்சுருக்கோங்க. நான் சாப்பாடு கொண்டு வரல, இனிமேல் நான் வேண்டாம் உங்கள்கிட்ட நினச்சிடுறேன், சாப்பிட்டுக்கிறேன். இல்லையா, அந்த ஒரு நேரம் தான் சாப்பாடு இருக்குது, அப்போ வேண்டாம் நான் நைட்டு ஆர்டர் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேன். அவங்ககிட்ட ஜாலியாக பேசினேன். அப்போ ஒரு 80 வயசு 70 வயசு பாட்டியம்மா ஒன்று,
ஐயா அந்த சீட்டை விட்டு தருவீங்களா? எடுத்துக்கிடுங்க, நான் மேலே படுத்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. நீங்கள் போதகரானாங்க. எஸ் அப்படின்னு. பரவாயில்லையா? அந்த 2 பிள்ளைகளையும் என் காலில் விழுந்து ஜோம் பண்ண சொன்னாங்க. காலில் விழக்கூடாது, கொளுத்தி போடும் அப்படின்ட்டு நின்று தலையில் கவிச்சு ஆசீர்வச்சேன். இப்போ அவங்க மத்தியானம் பழம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஐயா அந்த பழம் சாப்பிடுவீங்களான்னு கேட்டாங்க. கொடுங்க என்ன 2 பழம் தந்தாங்க. நான் வாங்கையும் எனக்குள்ள ஒரு பயம் வந்துச்சு, கை காலம் நடுங்க ஆரம்பிச்சு. என்னென்ன தொடாத தொடாத. இந்த பழத்தை அப்படியே நான் ஒரு பைக்குள்ளே போட்டுட்டு கக்கூசுக்குள்ளே போய் அழுகுறேன். கீழ்படிய பலன் தாரும், அவங்க என்னை தப்பாக நினைப்பாங்க, அதெல்லாம் நான் பார்த்துக்குவேன். வண்டி போய்கிட்டு இருக்கு. அந்த 2 பழம் எங்கே தான் கிடக்கு? நான் கொண்டு போன பைக்குள்ளே சைடில் கிடக்கு. அதுக்குள்ளே தான் பைபிள் வச்சுருக்கேன். பூனா வண்டி நெருங்குது. அவங்க பூனாவில் இறங்கணும். அந்த அக்கா ஒரு 15 பவுனில் ஒரு நகை போட்டுருந்துச்சு, தாலி. அங்கே வாங்கினேன். ஒன்று இதை கலத்தி உள்ள வை, இல்லை மரியாதையாக என்ன செய்ய, ஒரு டர்க்கி டவுல் போட்டு சுற்று அறுத்துட்டு போயிடுவான் கழுத்தை, காலம் தெரியாமலையாது அப்படின்னு. நான் எல்லா ஜாமானையும் அவங்களுக்கு எடுத்து கொடுத்தேன். ஏன்னா வண்டி லேட்டு. எல்லாத்தையும் எடுத்து கொடுத்தோடனே அவங்க ஜோம் பண்ணிட்டு போகும்போது ஒரு சீப்பு பழத்தை விட்டுறாங்க. எதுலேருந்து? அந்த மீதி இருந்த பழம் ஒரு வாழை தாரையை தூக்கிட்டு வந்திருக்காங்க. அவங்க எனக்கு திருப்பி தந்தாங்க. நான் வாங்க மாட்டேன்ட்டேன். வேண்டாமா, எனக்கு பழம் தேவையில்லை, நான் ரொம்ப பழம் சாப்பிட மாட்டேன்னு. அவன் மகா மேலேருந்து சொல்கிறா, ஏமா அந்த பழத்தை அவருக்கு கொடுக்காத, சாமிக்கு படைச்சது. நான் அவங்கள இறக்கி விட்டுட்டு அழுதேன் உட்காந்து ஒரு 15 நிமிஷம். நான் உன்னை எனக்காக தெரிந்து கொண்டேன், ஜாக்கிரதையா இருந்துக்கொண்டு சொன்னார். அந்த 2 பழத்தையும் பாம்பேல இறங்கி தூர போட்டேன். இந்த உலகு சுவை தந்து போராடுதே, எனதுடலும் அதோ டிசைந்து சீராட்டுதே. தந்திரலகை சூழ நின்று வாதாடுதே, தந்திரலகை சூழ நின்று வாதாடுதே. அந்த பாவியகம் நோயினில் வாடுதே. இயேசு நசரேயன் அதிபதியே, நரர் பீரர் என வந்த இரட்சகனே. இயேசு நசரேயன் அதிபதியே, நின் சுயபலனல்லால் என் பலன் ஏது? நினைவு செயல் வசனம் முழுதும் பொல்லாது. தஞ்சம் உன்னை அடைந்தேன் தவற விடாது, தஞ்சம் உன்னை அடைந்தேன் தவற விடாது. தாங்கியாள் கருணை ஓங்கிய போதும் இயேசு நசரேயன் அதிபதியே. இந்த உலகை தந்து போராடும், எனது உடலும் அதோடு சேர்ந்து இசையும், என் பலனால் அதை ஜெயிக்க முடியாது. தாவீதுக்கு தெரியாது 3 வருஷம் பஞ்சம். இப்ப என்ன பண்றான்? அந்த வசனத்தை வாசிக்க, விசாரிக்கும்படி யார் இடத்துல போறா? விசாரிக்கும்படி யார் இடத்துல போறா? ஆலயத்துக்கு செல்லுகிறான். அங்க ஒருத்தர் இருக்கிறார். யாரு? பஞ்சத்தை உண்டாக்கினவர். ஹலோ, நான் ஒரு 10 நிமிஷத்துல முடிச்சிருவேன். பஞ்சத்தை உண்டாக்கினவர். எதுக்கு பஞ்சம் தந்தாரு? உன் போக்கு சரியில்லை, மரியாதை என்ன பாரு, உனக்கு உறவு முக்கியம்னு 3 வருஷம் சத்தக்கட்டாம இருந்துக்கிட்ட. இனி உனக்கு ஜோறு கிடைக்காதுன்னு தான் பயம் வந்துட்டு ஆட்டான். இப்ப மெதுவா எங்க போறா? அங்க போய் விசாரிக்கான். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, கிபியோனியரை கொன்று போட்ட பாவத்துக்காக, சவுலின் குடும்பத்துக்காக இந்த பஞ்சத்தை நான் கொண்டு வந்தேன். இப்ப தாவீது என்ன செய்யணும் கேட்கான்? எல்லாரையும் கொல்லு, கொல்லு. எங்க இருந்து சத்தம் வந்துச்சு தெரியுமா? தேவனிடத்திலிருந்து. இப்ப 36ஆம் சங்கீத வாசி பார்த்தீங்கன்னா, இப்பதான் அந்த சங்கீதம் எழுதுறான். கர்த்தாவே, ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபைகளை
சிந்தித்து கொண்டிருக்கிறேன். நான் சவுலை விட மோசமான பாவி. யாரை கொன்னேன் தெரியுமா? பட்சேபாளை எனக்கு பொண்டாட்டி ஆக்கிக்கிட்டேன். உரியாவை கொன்னேன். என்னை மன்னித்திருக்கிறீர். யாரை மன்னிக்க மறுக்கிறீர்? சவுலை. இப்ப அழுகுறான். ஆலயத்தின் நடுவில் எதை சிந்திக்க? சத்தமோடு சொல்லணும், சத்தமோடு சொல்லணும். கிருபையை. ஜீவனை பார்க்கிலும் உயிரை பார்க்கிலும் கிருபையை காத்துக்கொள்ள வேண்டும். திருச்சபை யாரை சொல்றேன்? 19வது ஆண்டு விழாவை கொண்டாடுறவங்களுக்கு தான் சொல்றேன். உயிரை விட ஆலயத்திலிருந்து வருகிற, ஆண்டவரிடத்திலிருந்து வருகிற கிருபையை காத்துக்கொள். கிருபை விலகுச்சுன்னா அடுத்த செகண்ட் என்ன நடக்கும்னு தெரியாது. நான் பல மரணங்களை என் கண்ணால் பார்த்திருக்கிறேன். வீட்டில் போய் சொல்லியிருக்கிறேன். தம்பி, இதான் உனக்கு கடைசி, இதுக்கு மேல சொல்ல உனக்கு ஆள் இருக்காது, உன்னை விட்டு கிருபை விலக போகுது. இந்த கோயிலில் ஆண்டவர் வேணுமா வேணுமா வேண்டாமா? சண்டை போடுறதை நிறுத்திருங்க சொல்லிட்டேன். ராத்திரி என்னோட பேசினவர் 2 மணிக்கு எழுப்பினார். தெளிவா சொல்லிட்டேன். கர்த்தரோ வென்றால் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிற ஆபகுக்கு 2:20, சங்கீதம் 11:4 வாசிங்க பார்க்கலாம். ஆபகுக்கு 2:20, சங்கீதம் 11:4. எங்க இருக்கிறார்? ஆலயத்தில் இல்ல. அது தப்பா படிச்சு படிச்சு கெட்டு போனோம். கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். என்னது? ஆலயத்தில் அவர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஆனா அவர் சிங்காசனம் எங்க இருக்கு? அப்ப எதுக்கு லிங்க் இருக்கு? எங்க எதுக்கு லிங்க் இருக்கு? சத்தம் போட்டு சொல்லுங்க. எதுக்கு லிங்க் இருக்கு? பரலோகத்துக்கு உங்க ஆலயத்துக்கு லிங்க் இருக்கு. அவருடைய கண்கள் மண் புத்திரரை பார்க்கிறது. எப்படி அறிகிறது? சத்தம் போட்டு சொல்லணும். சோதித்து. இது கோயிலுக்குள்ள வரும்போதே உன்னை எதுக்கு வரான்னு அவர் பாப்பாரு. பிரசங்கியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிங்க. பிரசங்கியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1-2 புஸ்தகம். நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். மூடர் பலியிடுவதை போல பலியிடுவதை பார்க்கிலும் என்ன செய்யணும்? சேவி கொடுப்பது. இங்க என்ன சொல்றாங்களோ அதுக்கு நடுங்கு. நீ சொல்றது இந்த கோயில வந்து நிறைவேற்ற விரும்பாத. இந்த ஆலயத்திலிருந்து கடவுள் உனக்கு என்ன சொல்றாரோ அதை கேளு. அதுதான் பலி. ரோமர் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனம் சொல்லுது. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் எனக்கு பிரியமான பலியாக அல்ல, தேவனுக்கு பிரியமான பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ள. இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. இது ஆராதனையில் நடக்கணும். ஆராதனை விட்டு வெளியே போகும்போது வெளியே ஒருத்தர் சொல்லுவான், விடாத பிடிமா. அப்படி என்ன செய்யணும்? நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பரிபூர்ணமான பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்து அறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஆலயத்தில் ஒப்பு கொடுத்துட்டா வெளியே போனா 4 பேர் நாளை சொல்லுவான், கீழ்படியாத. ஏன்னா ஆலயம் முக்கியம். இன்னொரு வசனத்தை வாசிக்க. நீ கீழ்படியல்னா ஆலயத்தை எப்படி பார்க்க? பிரசங்கி 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்க. எங்க பைபிளை நான் சொல்லி தந்தேன்னா கஷ்டமா தான் இருக்கும், வழி கிடையாது. பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்குவரத்து செய்த துன்மார்க்கர் என்ன கண்டாரா? ஐயர்வாளுக்கு அடுத்த வேலை அடக்கம் பண்ற வேலை தான். அந்த வேலைக்கு இடம் கொடுத்துறாதீங்க சொல்லிட்டேன். நான் இதை சரித்திர வாரியை உங்களுக்கு சொன்ன அலறிடுவீங்க. பிரசங்கியின் புஸ்தகத்தை உன்னத பாட்டி சரித்திர வாரியை சொன்னேன்னு வைங்க, அலறிடுவீங்க.
ஏதோ பிரசங்கி சும்மா எழுதி வச்சிருக்கான்னு நினைச்சிருக்காங்க. பிரசங்கி புஸ்தகம் அவ்வளவு ஆழமா எழுதி வச்சிருக்கிறான். அதான் பேர் பிரசங்கின்னு கொடுத்தான். ஆலயம் மிக முக்கியமானது. 5ஆம் அதிகாரத்தில் சொன்னா, இப்ப அந்த ஆலயத்தை நீ சரியா பயன்படுத்தலன்னா பரிசுத்த ஸ்தலம் உனக்கு டைம் பாஸ் பிளேஸ் ஆயிரும். இங்க ஏன்னா இயேசு வர மாட்டாரு. துன்மார்க்கர்ங்கிற பேர் எடுத்துடாதீங்க. அடக்கம் பண்ணப்பட்டதை கண்டேன், அப்படி அவர்கள் செய்து வந்த பட்டணத்தில் அவருடைய பெயர்கள் மறக்கப்பட்டு போயிட்டு. என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? மேல என்ன இல்ல, அங்க ஒரு புஸ்தகம் என்னது? சத்தம் போட்டு சொல்லணும். ஜீவ புஸ்தகத்தில் பேர் எடுக்கப்பட்டுட்டான்னு அர்த்தம். இப்ப யோசிங்க, தயவு செய்து கேட்கிறேன், இந்த ஆலயத்தில் வந்து என்ன சொல்லுங்க, ஆண்டவரே இதுவரைக்கும் உயிரோடு இருப்பதற்காக நீர் எதையும் தந்தா தாரும் சொல்லுங்க. நான் இத்தனை வரைக்கும் என்ன பிரசங்கம் பண்ண, நான் பிரசங்கம் பண்ணி முடித்த உடனே எனக்கு இந்த பிரசங்கம் மறைஞ்சு போயிடும். இன்னைக்கு நைட்டு ஒருத்தர் பிரசங்கம் பண்ண கூப்பிட்டா நேரே போவேன். ஆண்டவரே என் கூட இருக்கிறீரு, நான் என்ன செய்யணும் எனக்கு சொல்லி தரேன். இந்த அதிகாரத்தை எடுத்து படி, இதை எடுத்து படி, இதை எடுத்து படிம்பார். ஆண்டவரே உனக்கு நான் சொல்லுவேன், நீ போ. இதை நான் 25 வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் சபையில் போய் பிரசங்கம் பண்ணுறேன், பிரசங்கம் பண்ணி ஃபுல் பீட்டோடு இறங்கி போய் உட்காடுறேன், பைபிளை காணலை. இப்போ நான் இருக்கிற எங்கள் செக்ரட்டரி என் பைபிளை தூக்கிட்டு போயிட்டாரு. என்னடா வந்து பைபிளை தேடுறேன், இது பைபிள் எங்கப்பா அப்படின்னு. உன்னை செக்ரட்டரி ஐயா ஏண்டதா இருக்கு அப்படின்னாரு. எதுக்கு என்ன சுற்றி சுற்றி தாள் இருக்கான்னு பார்த்தேன் ஏன்னாரு. எதுக்கு அப்படி பார்த்துருந்தேன். இந்த திட்டுறீரு, நான் உங்கள்கிட்ட சொல்லி தானே வந்தேன். நம்ம சர்ச்சுக்கு நான் திருநெல்வேலிக்கா தூத்திருக்காரன், நான் வாங்குவாங்கன்னு வாங்குவேன், சம்மதானே உன்னை கூப்பிடு, நீனே செத்து போவான்னு சொன்னாலும் சொல்லிட்டு தான் சாவேன். எங்கள் செக்ரட்டரி எப்படி தான் சொன்னேன். அவர் சொன்னார் அப்படி ஆள் தான் எங்களுக்கு வேணும்னாரு. இன்றைக்கி நான் போய் அந்த சபையில் 20 மிஷினரி அனுப்பியிருக்கேன். நான் சொல்கிறது புரியுதா? ஏசு இருக்காரா இல்லையா? ஏசு இருக்காரா இல்லையா? எங்கே இருக்காரு? உங்களுக்குள்ளே இருக்காருல்ல. இனிமேல் இங்கே வந்து யாரை தேடணும்? உங்களில் யாரை தேடணும்? தாவீதை போல சொக்காரன் கதையெல்லாம் பார்க்கப்படாது. பார்த்தா உருப்பட மாட்டேன்னு சொல்லிட்டேன். சொக்காரெல்லாம் நமக்கு தேவையில்லை, ஏசு தான் தேவை. விளங்குச்சா? ரொம்ப கஷ்டங்க, ரொம்ப கஷ்டம். என்ன, என் கூட பிறந்த சகோதரன் ஒரு நாள் குடிச்சிருந்துருக்கான், எனக்கு தெரியாது. நான் 3 மணிக்கு படுத்திருக்கேன். அவன் வீட்டில், கல்யாணம் கட்டின வீட்டில், அவன் ஒரு விடுத்து போயிட்டான். ஏன்டா ஆண்டவர் சொல்கிறார், அவன் ஆள் குடிச்சிட்டு இருக்கான் அப்படின்னாரு. உன் வீட்டுக்கு போலீஸ்காரன் வரான் அப்படின்னாரு. எங்கள் அம்மாட்ட போனேன், ஏமா நம்ம வீட்டுக்கு போலீஸ்காரன் வரான்னு ஆண்டவர் சொன்னார், எதுக்கு இல்லை தெரில அப்படின்னு. எங்கள் அண்ணன் ஒரு 10 மணிக்கு கையை கெட்டு போட்டு வரான். இல்லை என்ன அப்படின்னு. ஒன்றும் இல்லை, உன் வேலையை பாருல, எடி இழுத்துட்டு வந்துட்டான், பிரசங்க வேலையை மட்டும் பாருண்ணா. எங்கள் அம்மா என்னை கூப்பிட்டு ஏரில் போய் மீன் வாங்கிட்டு வந்தாங்க. அந்தால பண்ணாவளையிலேருந்து சைக்கிள் எடுத்துகிட்டு மீன் வாங்க போகிறேன். அவங்க கூட வேலை பார்த்த கோசல்றான் மண்ணையெல்லாம் இங்கே வான்னா மங்களூர்ச்சி பாலத்தில். உங்கள் அண்ணன் ஜோமா இருக்கானான்னா. இல்லை கையில் என்னமோ கெட்டு போட்டு வந்தான், நேற்று ராத்திரி குடிச்சிருந்தால நானும் அவனுக்கு குடித்தோம். அட கிருட்டு போய் என்ன குடிச்சேன், கல் குடித்தோன்னா. அட எருமம் மாடுவா அப்படின்னு அவனை திட்டுனேன். குடிச்சிட்டோம்ல, குடிச்சிட்டு களியக்காவில் பஸ்ஸில் இறந்து கண்டக்டர் என்ன ஏதோ சொன்னான்னு அடிச்சு விட்டேன்னா. ஆனால் அவன் என்ன விட்டுட்டா அவங்க அண்ணனை போலீஸில் கேஸ் கொடுத்துருக்கான், நாசரேத் ஸ்டேஷனில் கேஸ் இருக்குது. இன்றைக்கி சாயங்காலம் போலீஸ்காரர் வருவாங்க. நான் ராத்திரி 3 மணிக்கு எங்கள் அம்மாட்ட போய் சொப்பனம் கட்டி சொல்லிட்டேன். எங்கள் இவனை வந்தோடனே கூப்பிட்டேன், இங்கே வா அப்படின்னு. என்ன போலீஸ் உன்னை தேடி வரான், உனக்கு எவ்வளோ சொன்னான்னா? கோசல்றான்னு சொன்னான். காலையில் ஏசி சொன்னார், 2வது கோசல் தான். எங்கள் அம்மா இல்லைங்க வா உள்ளதை சொல்லுனாவ. ஆமாம், அறிவு இருக்கா உனக்கு? அவன் என்னை பார்த்து என்ன சொன்னா தெரியுமா? நீ இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் விளங்க மாட்டோம்ல நாங்கள், ஒன்றை அடித்து 10 ரூபா தான் இந்த வீடு விளங்கும்னா. பயப்படாத, உலகத்தில் இருக்கிறவளிலும் சத்தமோடு சொல்லணும். ஹலோ, உலகத்தில் இருக்கிறவளிலும் இங்கே இருக்கிறவரும் பயப்படாதீங்க, உங்கள் கூட இருக்கிறார். என்ன மட்டும் செய்வார் இந்த பெரியவர்? பரலோகத்துக்கு என்னை சேர்ப்பார். 1 யோவான் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், அதை ஒன்று வாசித்து முடிச்சிடும். 1 யோவான் புஸ்தகம், பெரியவர்ங்கிற வார்த்தையை நிறைய நேரம் நம்ம படிக்க மாட்டேங்கும். 1 யோவான் 3ஆம் அதிகாரம்
18, 19, 20, 21 இவ்வளத்தையும் படிக்கணும். ஏன் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். இதனாலே நம்மை சத்தியத்துக்குள் என்று அறிந்து நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக நிச்சயப்படுத்திக் கொள்ளலாம். கை வைத்து ஒரு அல்ல சொல்லலாம், கை வைத்து சொல்லணும். இப்ப நான் கேட்கிறேன், உங்கள் இருதயம் உங்களை குற்றவாளியாய் தீர்க்குதா? தாவீதை தீர்த்துட்டு சவுல் குற்றவாளி போய் செய்யின்றாரு. இப்ப உங்களை குற்றவாளியா உங்க இருதயம் தீர்க்கா? அப்படி தீர்த்துட்டுனா வாசிங்கண்ணே, தேவன் தம்முடைய இருதயத்திலும், ஹலோ, இப்ப நம்முடைய இருதயத்தில் பெரியவரா இருக்காரா சின்னவரா இருக்காரா? பெரியவரா இருக்காருன்னா என்ன அர்த்தம்? நீ செய்தது தப்பு சொல்றதுக்கு அஞ்சவே மாட்டாரு. அது தாவீதா இருந்தாலும் சரி, தாவீது நீ பச்சை பாலை எடுத்துக்கொண்டது தப்பு. அடுத்த வசனம், பிரியமானவர்களே, இப்ப நமக்கு எப்ப தைரியம் வரும்? நம்முடைய இருதயம் நம்மளை குற்றவாளின்னு தீக்கலன்னா என்ன வந்துடும்? தைரியம் வந்துருங்க. எந்த கோர்ட்டுக்கு போனாலும் பயப்பட வேண்டியது. கோர்ட்ல ஒன்றும் பண்ண முடியாதுங்க. நம்ம ஆட்கள் நினைச்சிருக்காங்க கோர்ட்ல தீர்ப்பு வரணும். கோர்ட்ல என்ன வரும் தெரியுமா? உன்னை கொல்றதுக்கு தான் தீர்ப்பு வரும். பைபிள் என்ன சொல்லியிருக்கு? தனக்கு தானே பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய் போம், அழிஞ்சு போன்னு எழுதல. ரீட் யுவர் பைபிள். கோர்ட்டுக்கு போய் போய் விளாண்டின்னா கொஞ்ச நாள் கழிச்சு சிஎஸ்ங்கிற பேரே இருக்காது. தனக்கு தானே பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய் போம். அன்னைக்கு என்ன பண்ணுவீங்க? அதை நான் விளக்கணும் தான். எசேக்கியேல் 36 அதிகாரத்துக்கு போனோம். போதும் ஜாமி, எனக்கு 1 மணி நேரம் முடிஞ்சு. புரிஞ்சா? இப்போ ஒண்ணு செய்வீங்களா? உங்க சபையை காத்துக்கோங்க, உங்க சபையை காத்துக்கோங்க. கிறிஸ்துவை உங்களிலே தேடுங்கள். சொந்தக்காரர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீர்கள், கிறிஸ்துவுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். தேடினால் அவர் உங்களையும் என்னையும் குற்றவாளியாய் தீர்ப்பார். இந்த பீடத்தில் வந்து சொல்லுகிறவர்கள் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார்கள். கீழ்ப்படிந்து பாருங்கள். ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? கர்த்தருடைய ஆலயத்தில் ஓடும் பேரின்ப நதியினால் என் தாகங்களை தீர்ப்பார். அந்த நதி எங்க இருக்கு? யோவான் 4:11 இருக்கு, யோவான் 7 இதுல இருக்கு. அந்த நதி எனக்குள் ஊற்றா மாறும். அப்புறம் என்ன ஆகும் தெரியுமா? நதியாய் மாறும், நதியாய் மாறும். அது எங்க இருக்கு? எசேக்கியேல் 47 அதிகாரத்தில் இருக்கு. கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவும் நீந்தி நீந்தி மூழ்களுமே, மிதந்து மிதந்து மகிழனுமே. வாருமையா போதகரே. என்ன அர்த்தம்? பரிசுத்த ஆவியானவர் இந்த ஆலயத்தில் வருவாரு, உன்னை கழுவுவாரு, சுத்தப்படுத்துவாரு, நிரப்புவாரு, சுத்தப்படுத்துவாரு. இங்கிருந்து திரும்பி போகும்போது பேரின்ப நதி தாகத்தை தீர்க்கும். கண்களை மூடுவோம், நம்மை தாழ்த்துவோமா? நான் வேதனையோடு பிரசங்கம் பண்றேன். இயேசு உங்களை நேசிக்கிறார். நமக்குள்ள பிரச்சனை வராம திருச்சபை நடத்தவே முடியாது. பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். அதான் சாத்தானின் வேலை. செய்ய வேண்டிய பணி என்னன்னு சொல்லிட்டேன். உங்களுக்குள் இயேசுவை பாருங்கள், ஆலயத்தில் இயேசுவை பாருங்கள், இயேசுவை தேடுங்கள். கடைசியாக உங்களுக்குள்ள இருக்கிற இயேசு உங்களை உணர்த்துகிறாரா என்று பாருங்கள். கிருபை நிறைந்த ஆண்டவரே, பேசின அடியானும் கேட்ட நாங்களும் குறை உள்ளவர்கள்.
எங்களுக்குள் இருந்து எங்களை பரிபூர்ணப்படுத்த விரும்புகிறீர். நானோ அவர்களுக்கு வாழ்வு உண்டாயிருக்கவும் அந்த வாழ்வு நிரம்பி வழியவும் வந்தேன் என்று சொன்னீர். எங்களிலிருந்து நீர் வெளிப்பட விரும்புகிறீர். மனிதர் எங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தும்படி எங்கள் வெளிச்சம் மற்றவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர். மலையின் மேல் இருக்கிற பட்டணமாக இந்த திருச்சபை மறுபடி பிரகாசிப்பதற்கு இந்த தென்காசிக்குள்ளே இருக்கிற இருளின் வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அழிக்கப்படுவதற்கு, அழிந்து போவதற்கு இந்த திருச்சபையில் நடக்கிற ஜெபங்கள், ஆராதனை நேரங்கள் மகிமை வெளிப்பட்டு கணுக்கால் அளவு முழங்கால் அளவு நீந்தி 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 வருகிற அளவுக்கு தெருக்களில் எல்லாம் தண்ணீர் பாய்ந்து நல்ல மரங்கள் முளைத்து ஆண்டவரே ஆரோக்கியமாய் பிழைக்கிற அளவுக்கு இந்த திருச்சபையை மறுபடி பயன்படுத்தும், வல்லமையா எடுத்து நிறுத்தும். இந்த ஆலயம் நிரம்பி வழிய வேண்டும். மற்றும் ஒரு ஆலயம் கட்டுகிற அளவுக்கு இந்த திருச்சபையார் சாட்சியாய் வாழ்ந்து பெரிய எழுப்புதலுக்கு காரணமாய் இருக்க இந்த 19வது ஆண்டின் பிரதிஷ்டையில் பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். பாதுகாத்து வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஜெபம் பண்ண கிடவோம். 2ஆம் லித்தானியா. பரத்திலிருந்து வரும் சமாதானத்திற்காகவும் நம்முடைய ஆத்துமாக்களின் ரட்சிப்புக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. அகில உலக சமாதானத்திற்காகவும் கடவுளுடைய பரிசுத்த சபைகளின் நல்வாழ்வுக்காகவும்